திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிட்டம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியிலே திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் என்கிற பகுதியில் பிரத்யாகாரம் பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுத்தமாயினுடைய நாத ஓசையாக குண்டலினி சக்தி மூலாதாரத்திற்கு மேலாக தலை கீழும் வால் மேலுமாக அமைந்திருக்கிற நிலையையும், இனி பிராணாயாமத்தினாலே மூலக்கணலை மூண்டெழுமாறு செய்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் திருமூலர் சொன்ன பாங்கிலே நாம் சிந்தித்தோம். மனம் என்கிற கருவியை யோகத்திற்காக நாம் பயன்படுத்துகின்ற பாங்கைத்தான் யோகத்திலே முக்கியமான பகுதியாக விளக்கியிருக்கிறார்கள். உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய சிவத்தை உயிர் புறப்போக்கை நிறுத்தி அகமாக செலுத்தி உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய, தன்னை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய, தனக்கு எப்பொழுதும் துணையாக விளங்கக்கூடிய, தமக்கு எப்பொழுதுமே அறிவுக்கண்ணாக விளங்கக்கூடிய, தன்னுடைய ஆற்றலுக்கு மூல காரணமாக விளங்கக்கூடிய அந்த பெரும்பொருளை இந்த உயிரானது தரிசிக்கிற முறைதான் யோகம். யோகம்னா வேற ஒன்றும் இல்லை. உயிர் ஆற்றல் இல்லாத ஒன்று, ஆனால் அறிவித்தால் அறியும். அப்படி அறிவித்தால் அறிகின்ற இந்த அறிவுடைய உயிர் தமக்கு அறிவிக்கின்ற பொருள் எது என்று அறிவதோடு தனக்கு ஆற்றலை வழங்குகின்ற பொருள் எது என்றும் தெரிந்து கொள்ள விழைய வேண்டும். அது எப்போவுமே நானே செய்கிறேன், நானே போயிட்டுருக்கேன், எல்லாம் என்னாலேயே முடியுது அப்படின்னு நினைக்கிற பொழுது அது தனக்கு இந்த ஆற்றலை தருகின்ற பொருளை பற்றிய ஞானம் கொள்வதிலே விளைவு இல்லை. நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அந்த ஆற்றலை வழங்குகின்ற பெரும்பொருள் உள்ளேதான் இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கருத்து ஒன்றே ஒன்று தான். எப்பொழுதுமே உயிருக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. ஒரு அறிவுடை பொருள், அறிவித்தால் அறிந்து கொள்ளும். அறிவு இருக்கிறதுனால அது ஆனந்தப்படும். இந்த ரெண்டும் தான் அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயல்புகள். அந்த இயல்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிப்படையாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உயிர் தான் ஆனந்தப்படுமே தவிர சிவம் ஆனந்தப்படாது.
இது ஆனந்த வடிவம். அது அதை கொண்டு மற்றதுதான் ஆனந்தப்பட வேண்டுமே தவிர அது ஆனந்தப்படாது. அதில் நாம் அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆனந்தமான பொருள். ஆனந்தத்தை வழங்குவது அதற்கு வேலை, ஆனந்தம் தூய்ப்பது உயிருக்கு வேலை. அவ்வளவுதான். அப்ப இந்த ஆனந்தத்தை தூய்க்கின்ற இந்த அறிவு, அறிவித்தால் அறிகின்ற அறிவு, ஆனால் ஆற்றல் இல்லாத அறிவு. அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு தான் இத்தனை கருவிகரணங்களை எல்லாம் கொடுக்கிறார். உயிர் என்ன எண்ணிக்கொள்ளுகிறது? தானே எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்று கருதி கொள்கிறது. கோபுரத்தில் இருக்கிற பொம்மைகள் கோபுரத்தை தாங்குகின்றன என்று கோபுர பொம்மைகள் நினைத்துக் கொள்வது போல நாம் நம்முடைய தொழில்களை எல்லாம் நாமே சுமக்கின்றோம், நாமே செய்கின்றோம் என்று எண்ணிக்கொள்கின்றோம். கண் இருக்கிற பொழுது அந்த கண் என்கிற கருவியின் மூலமாக காட்சி நிகழ்கிறது. காட்சியினாலே அது ஒரு அறிவை பெறுகிறது. காது இருப்பதனாலே அது ஒரு செய்தியை, ஒலியை கேட்கிறது. அதனாலே அது ஒரு ஞானத்தை பெறுகிறது. நாக்கு இருப்பதனாலே அது ஒரு சுவையை அறிகிறது. அதனாலே அது ஒரு ஞானத்தை பெறுகிறது. இப்படி கருவிகரணங்களினாலே ஞானம் பெற்றுக்கொண்டே அது தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்கிறது என்பதை காட்டிலும் தன்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண் கருவியாக பார்த்தாலும் கூட காண்பது அது அல்ல. உள்ளே இருக்கிற மனம் காண்கிறது. மனம் கண்ணோடு பொருந்தவில்லை என்று சொன்னால் கண் பார்த்தும் காட்சி நிகழ்வதில்லை. கண் திறந்துதான் இருக்கு, எத்தனையோ செய்திகள். காது திறந்துதான் இருக்கு, எத்தனையோ ஒலிகள் வந்து கொண்டு விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் விழுகின்ற ஒலிகள் எல்லாவற்றையும் அது பெறுகிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? பக்கத்தில் நின்று தானே அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னங்க இந்த பாருங்க காப்பி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் பேப்பரில் மூழ்கி இருந்தாருன்னா பக்கத்தில் இருந்து அவங்க சொன்னது காதில் இருக்கு. அவருக்கு என்ன காது கேட்காதா? அவருக்கு அப்ப இவர்கள் சொன்னதை அவர்கள் காதிலே ஏறவில்லை என்று சொல்லுகிற பொழுது மனம் இப்பொழுது காது என்கிற கருவியோடு பொருந்தலை. அவ்வளோதான், டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. அதனால காதில் வந்து எப்படி மைக்கு இப்போ நான் பேசுனா அது ஆம்பிளிஃபயரில் டிஸ்கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நான் என்ன பேசினாலும் அதில் போய் கனெக்ட் ஆகாது. மைக் இருக்கு. அதுபோல சொற்கள் காது செவிப்பறைகளை வந்து விழுந்தும் கூட மனம் அதில் பொருந்தலைன்னா செய்திகள் அது மூளைக்கு போய் சேரல. அப்ப நாம என்ன எண்ணுகிறோம்? இங்க இந்த மனம் என்கிற கருவிதான் பார்க்கிறது, மனம் என்கிற கருவிதான் கேட்கிறது, மனம் என்கிற கருவிதான் பேசுகிறது. அது பொருந்தவில்லை என்று சொன்னால் அந்த மனம் கருவிகரணங்கள். அப்ப மனம்தான் காண்கிறது. அதையும் தாண்டி போகிறோம். மனம் எங்கிருந்து பார்க்குது? மனம் பார்த்து என்ன ஆக போகுது? அது கூட ஒரு கருவிதான். மனத்தை கொண்டு அறிவது உயிர். மனமும் ஒரு கருவிதான். அப்ப மனத்தினாலே அறிவது எது என்று சொன்னால் உயிர் அறிகிறது. உயிர் மனத்தை கொண்டு கண்ணினாலும் காதினாலும் அறிவை பெறுகிறது. இன்னும் சரியா சொல்லணும்னா அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிக் கொள்கிறது. இப்படிப்பட்ட மனத்தை தூய்மை செய்து இந்த மனம் என்கிற கருவியை புறக்கருவிகளில் எல்லாம் பொருத்தி புற செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டிருந்த நிலை நீங்கி அதை உட்புறமாக செலுத்துவதுதான் யோகத்தினுடைய முக்கியமான நோக்கம். மூலத்துவாரத்தை முக்காரம் கிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு.
மூலத்துவாரத்தை முக்காரமிட்டிரு மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்திது தானே என்று சொல்லுகிறார். இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனதை வெளியிலிருந்து டிட்டாச் பண்ணி இது கண்ணோட பொருந்தாம காதோ அப்ப செய்ய முடியும்னு தெரியுதா இல்லையா? கண்ணை பார்த்தும் பார்க்காம இருக்கிறது முடியுது, கேட்டும் கேட்காம இருக்கிறதுக்கு முடியுது, சுவைத்தும் சுவைக்காம இருக்கிறதுக்கு முடியுது இல்லையா? என்னம்மா கொஞ்சம் காப்பி கொண்டாந்து கொடு. ஏனுங்க இப்போதானங்க கொடுத்தேன் காப்பி, குடிச்சிங்களே. நானா எப்போ கொடுத்தேன்? இப்போ கொடுத்தேங்க. நான் குடிக்கவே இல்லையா? இல்லை இல்லை இப்போ கொடுத்தேன், நீங்கள் குடிச்சிங்க. அப்படியா? இல்லை டிவி சீரியலே பார்த்துட்டு இருந்தேன், குடித்ததே தெரில, நாக்கு சுவை அறிந்தும் தெரியல இல்லையா? ஏன் இப்போ என்ன ஆயிடுச்சு? மனசை அந்த கருவியிலேருந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். அப்ப சாதாரண உலக விஷயங்களிலே இந்த மனம் செல்லாதபடி பிரித்தறிகிற பொழுது ஏன் பூஜையில மட்டும் இது நிகழ மாட்டேங்குது? சிவ பூஜையில உட்கார்ந்து சிவனை எண்ணுகிற பொழுது இந்த மனதை ஏன் காதை விட்டு பிரிக்க முடியல, கண்ணை விட்டு பிரிக்க முடியல இல்லையா? பூஜையில உட்கார்ந்து பெற்றோடு விண்ணாய் நின்றாய் போற்றி, பேப்பர் வந்திருக்கு பாரு, எடுத்து போடு, முடிஞ்சு போச்சு. எல்லா சத்தமும் காதல கேட்குது. அடுப்பில் தாளிதம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது தெரியுது கொஞ்சம் தீயுது போல இருக்கே, கவனிக்கவே இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கிச்சனில் நினைப்பு ஃபுல்லாக அங்கே போயிடுத. ஏன் மூக்கில் கொண்டு போய் அங்கே அட்டாச் ஆயிரு. அப்போ பூசையின் பொழுது ஓவரை இமைத்திடும் சேன் விளங்கவிரொளினார் திருமுருகாற்றுப்படையில். திருமுருகாற்றுப்படையில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உலகாம் ஓப்ப அந்த உலகங்கள் எல்லாம் ஓக்கும்படியாக அந்த சூரியன் எழுகிறானாம். பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அது எப்படியா? வலநேர்ப்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு. ஓ வர இமைக்கும் சேன் விளங்கவிரொளி. ஒரு வரியில சொன்னாரு நக்கீரர். ஓ அற இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி. இந்த ஒரு வரி மொத்த யோகத்தையே அப்படியே பிழிஞ்சு தந்திருக்கிறார் நக்கீரர். ஓ அறுதல், ஓனா வெளியிலே சென்று தங்குதல் நீங்கும்படியாக, கருவிகளின் வழியாக மனம் வெளியே அலைந்து கொண்டிருப்பது நீங்கும்படியாக தடுக்க என்ன ஆகும்னார்? இமைக்கும், உள்ளே ஒளிர ஆரம்பிக்குமா. என்னது? ஒரு ஒளி. ஓ அற, கண்ணு வெளியில போறத ஸ்டாப் பண்ணி, காது வெளியில அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மூடிடுறதுன்னு அர்த்தமா? மூடினாதான் என்ன பண்றது? மனதை கொண்டு போய் அங்கே பொருந்தாம வைக்கணும், அவ்வளோதான். மனதை கொண்டு போய் கண்ணிலையோ காதுலையோ நாக்குலையோ இந்த மாதிரி கருவிகரணங்களை பொருந்தாதபடிக்கு டிட்டாச். எப்படி சார் டிட்டாச் பண்ணுறது? என்னங்க சாதாரணமாகவே பண்ணுறோம், அது இயலாது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அது அது பாசிபிளே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? நிகழுதே. எய்தாப்புல வராரு, நம்ம பாடு போயிட்டு இருக்கோம். சார் சார் அடட நீங்களா? என்ன சார் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறீங்க? கவனிக்கல சார் உங்களை. சில சமயம் வேணும்னே அப்படி போவோம், அது வேற விஷயம். அது அப்படி நடந்துருக்குது இல்லையா? வரும்போது திறந்தானே இருக்கு கண்ணு, பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் தெரியாது. ஏன்? அப்ப மனம் நினைச்சா கருவிகள்லேருந்து பிரிக்கக்கூடிய உபாயம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அப்ப சிவபூஜை செய்கிற பொழுது ஏன் அதை பிரிய மாட்டேங்குது? ஆழ்ந்து செல்லுகிற பொழுது மனமானது ஆழ்ந்து ஒரு பொருளை அறிய வேண்டும் என்கிற விருப்போடு செல்லுகிற பொழுது. காரணம் வேற ஒன்றும் இல்லை, பூசையை நாம் கடமையோடு செய்கிறோம். அதனால தான் அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதை சுகமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சுலபமாக பிரிக்கலாம். நமக்கு அது ஒரு டியூட்டி. இன்னும் சொல்ல போனால் கடன்.
அது ஒரு பூசை செய்ய வேண்டிய ஒரு கடன். இல்லைன்னா மனசு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. இன்றைக்கி பூசை பண்ணலை, ஏதாவது சாமி தண்டிச்சிருவாரோ, ஏன் இன்றைக்கி இவன் பண்ணலை, இவன் எங்கேயா தடிக்க விழுவட்டும் அப்படி ஏதாவது பண்ணிவிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். பூசை திறந்தால் சுவாமி தண்டிப்பார் அப்படின்னு ஒரு பயம். அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகிலும்னாரு. முதல்ல பயந்து தான் வருவான். பயம் ஏற்பட்டு தான் முதல்ல வருவான். ஆனால் பயத்தோடு வருகிறவன் அப்புறம் அன்பு வந்துடும். சுவாமி தண்டிப்பார். அப்படி கருணையே வடிவமானவர். ஒன்று செய்யலைங்கிறதுக்காக தண்டிப்பார், ஒன்று செய்யலைங்கிறதுக்காக தண்டிப்பார். மாணவன் ஆசிரியர்கள் செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் தண்டிப்பீங்களான்னு கேட்டான் ஆசிரியரை. அது எப்படி நான் தண்டிப்பேன்? தண்டிக்க மாட்டேன், நான் வீட்டு பாடம் செய்யலை, தயவுசெய்து தண்டிக்காதீங்கன்னா. அது செய்யாத குற்றம். ஆசிரியரே கருணை உடையவராக சில சமயம் மன்னிக்கிறார். இறைவன் அப்படி உடனே தண்டிச்சிருவானா? நம்ம பேர் என்ன நினைக்கிறோன்னா, காட் இஸ் தேர் ஃபார் அஸ் டு பனிஷ். கடவுள் தண்டிப்பதற்காக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ராங் ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கு. கடவுள்னா தண்டிக்கிறதுக்காக இருக்கிறாருன்னு. கடவுள் தண்டிக்கிறதே கிடையாதுங்க. ஹி நெவர் பனிஷஸ். அப்புறம் என்ன தண்டனை வருத? அது நம்முடைய செயல்களே நமக்கு தண்டனை நமக்கு கொடுத்துரும். அதை ஊட்டுவது மட்டும்தான் அவர் வேலையை தவிர வேற எதுவும் அவர் தண்டிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியாது. என்னைக்காவது அல்வா கசக்குமாங்க? அதோட இயல்பு என்ன? அதனுடைய இயல்பு இனிப்பு தான். அதனுடைய இயல்பு அது கசக்குமா எங்கேயாவது? இந்த இவன் வேண்டாதவன் இவனுக்கு கொஞ்சம் கசப்போம், இவன் வேணுங்கிறவன் இவனுக்கு கொஞ்சம் இனிப்போம் அப்படியா நினைக்கும்? இல்லை. ஆனால் கசக்குது. என்ன காரணம்? இவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். அல்வா மேலே குத்தம் இல்லை, இவனுக்கு டிசீஸ் இருக்கு, நோய் இருக்கு. இறைவன் மேலே அதான் சொல்லுகிறார்கள் சான்றோர்கள், இறைவன் மேலே நமக்கு வெறுப்பு வருகிறது, இறைவன் மேலே நமக்கு விருப்பமின்மை இருக்கிறது, ஒரு அட்ராக்ஷன் இல்லை, ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். எப்போ அவன் மேலே அன்பு ஆசை அதிகமாகி அவனை நோக்கி செல்லுகின்ற ஈர்ப்பு இருக்குன்னா நம்மகிட்ட காய்ச்சல் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சான்றோர்கள் காட்டுகிற குறியீடு. அப்போ இந்த மனதை அதிலிருந்து பிரித்து என்ன சொல்கிறார்? போன பாட்டில் கூட சொன்னார், அந்த மனதை பிரிஞ்ச மனதை இப்போ உன் கண்ட்ரோலில் இருக்கிற மனதை, அந்த மனதை கொண்டு போய் மூலாதாரத்தில் நிறுத்து, சுவாதிஷ்டானத்தில் நிறுத்து, மணிபூரகத்தில் நிறுத்து என்று ஒவ்வொரு நிலையாக நிறுத்துகிற நிலை. அதுதான் பிரத்யாகாரம். பிராணாயாமம். அதுக்கு அடுத்த நிலை பிரத்யாகாரம் என்பது. பிராணாயாமத்தினாலே மனமானது நம்முடைய கட்டுக்கு அந்த மூச்சு பயிற்சினாலே நம்முடைய கட்டுக்கு நாம் சொல்வதை கேட்கும்படியாக இந்த மனம் அமைந்த பிறகு இந்த மனதை மிக சுலபமாக கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்துதல். அப்படி நிறுத்துறது தான் போன தடவை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து மணிபுரகம், அநாகதம், விசுத்தி என்று சொல்லக்கூடிய இடங்களில் நிறுத்தி இந்த பாடலில் சொல்லுகிறார். மூலத்துவாரத்தை முக்காரம் கிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. மூலத்துவாரத்தை முக்காரம் கிட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு. காலத்தை வெல்லும் கருத்திது தானே. காலத்தை வெல்லும் கருத்துனார். We have to conquer the time. காலம் என்ற ஒன்று இருக்கிறதே, அது நாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால நாம் செய்ய வேண்டிய பணியை உரிய காலத்தில் செய்து முடிக்க முடியாமல் நமக்கு அது தடுத்து விடுகிறது. காலத்தை நாம் கொஞ்சம் நம்ம கட்டுக்கு கொண்டு வர முடியுமா? காலத்தை கட்டுக்கு கொண்டு வர முடியுமா?
ஒரு நொடி ஒரு மணியாகவோ பல மணி நேரங்களாகவோ விரிதலும். உங்களுக்கு சொன்னேன்னு தெரில, இந்த நாரதர் சமாச்சாரம் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இப்போ சொல்கிறத நீங்கள் அது ஒரு வேதாந்த கதை. அதை நாம் தக்கபடி சித்தாந்தத்துக்கு அதை இன்டர்பிரட் பண்ணிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க. நாரதரும் பகவான் கிருஷ்ணனும் போகிறாங்க, 2 பேரும். போகிற பொழுது நாரதர் கேட்குறாரு, கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு, இந்த மாயைன்னு சொல்லுகிறார்களே, அது என்ன மாயை, அது எப்படி, அது என்ன, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுகிறார்களே, ரொம்ப வலிமை உடையதுங்கிறார்களே, அது என்னது மாயை? அதுவா, அவனுக்கு தெரியல அதை பற்றி. எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லையே. ஏன் அவருக்கு அதை பற்றி தெரியல? கிருஷ்ணன் உடன் இருப்பதனால தெரியல. மிக பெரிய ஒரு ஒளி நிறைந்த இடத்துல, ஒளியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு இருள்ங்கிறாங்களா, அது என்னது, அது இருள், அது என்ன இருள்னா அது எப்படி இருக்கும், அது இருள்னா என்ன என்று கேட்கிறான். என்ன காரணம்? ஒளியிலேயே இருக்கிறான், ஒளிப்பொருளுக்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது இருளை பற்றி எப்படி தெரியும்? அதுபோல் கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் இருக்கிற பொழுது மாயை பற்றி தெரியல. கிருஷ்ணன் சொன்னார், இப்போ நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் இது யூ மஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். வேதாந்தம் சொல்லுகிற மாயை வேற, சித்தாந்தம் சொல்லுகிற மாயை வேற, திருமூல சொல்லுகிற மாயை வேற, வேதாந்தத்தில் சொல்லுகிற மாயை வேற. அந்த மாயை இந்த மாயம் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் வலிமை எல்லாம் ஒன்று தான். இந்த மாயை என்ன, அது இல்லாதது என்று அவர்கள் கடைசியில் முடிச்சிருவாங்க. அது நாரதர்கிட்ட சொன்னார் கிருஷ்ணன், மாயை அவ்வளோதானே, அது நான் உனக்கு சமயம் வரும்போது சொல்கிறேன், இப்போ நேரம் இல்லை, அதோடைய வலிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீ அப்புறமா. அவர் நடந்து போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது இருமுனார் இவர். கிருஷ்ணர், என்ன கிருஷ்ணா, தொண்டை ஏதாவது ப்ராப்ளம்? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. நடுக்காடாக இருக்குது, எங்கே தண்ணி இருக்கு என்னன்னு தெரியல, நீ இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துக்க, நான் போய் தண்ணி எங்கேயா கிடைக்குதா பார்க்குறேன் அப்படின்ட்டு தேடுறார். சுற்றி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தா பல தூரமாகவே வேற போயிட்டார். எங்கேயுமே ஒரு பொய்கையோ ஒரு தடாகமோ ஒரு நீர்நிலையோ எதுவுமே இல்லை. இப்படியே போகிறாரு. சாயரட்சம் வந்துருச்சு. அங்கே பார்த்தா ஒரு குடிசை தெரிஞ்சுது. அந்த குடிலுக்கு போகிறாரு நேராக. அங்கே யாரையாவது தண்ணி வாங்கி கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுத்துருவோம், தண்ணி இல்லாமல் இப்படி போகிறதுன்ட்டு அங்கே போய் அம்மானு கூப்பிட்டார். உள்ளே இருந்து ஒரு பெண் வந்தா வெளியில். அழகில் அவ்வளவு பேரழகியாக விளங்குகிறாள். வெளில வந்தவுடனே இவர் கேட்குறாரு, அம்மா தண்ணி கொஞ்சம் வேணும்னு. இதோ தருகிறேனேன்னு உள்ளே போய் தண்ணி எடுத்துருந்து கொடுத்தாங்க. வாங்கின இவர் அந்த தண்ணியை குடிக்கிறார். யார்? நாரதர். ஏன்னா இவ்வளோ நாளே அலைஞ்சிருக்கார், அவர் குடிக்கிறார். குடிச்சிட்டு கேட்குறாரு, என்னம்மா நீ தனியாகவே இங்கே இருக்கிற, யார் இருக்கா இங்கேன்னு. நான் எங்கள் அப்பாவோட தான் இருந்தேன். எங்கள் அப்பா பெரிய முனிவர், தபஸ்ரேஷ்டர், நான் ரொம்ப தபம் பண்ணி ரொம்ப உயர்ந்த நிலைக்கு இருந்தார். நான் அப்பாவுக்கு பண்ணிவிட செய்து இங்கே இருந்தேன். தந்தையார் அருகில் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம்? அவருடைய ஞானத்தினாலும் தவத்தின் வலிமையினாலும் தொலைதூரத்திலேயே ஆபத்து வருவதானால் கண்டுபிடிச்சிருவார். அதை நீக்கக்கூடிய வல்லமையும் உடையவர். இங்கே சுற்றி அருள் வேலியே போட்டிருக்காரு, அதனால் எந்த பயமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு காலையில் தான் அவர் முக்தி அடைய வேண்டிய நிலை வந்துருச்சு. அம்மா நீ கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு வான உலகத்திலிருந்து தேவர்கள் அவரை வான ஊர்தியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில. இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போயிட்டார். நான் வருந்திக்கிட்டு இருந்தேன், நீங்கள் நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னான். அது நாரதருக்கு வந்த பெண்ணை பார்த்த உடனேயே, ஆகா நமக்காகவே பிறந்திருக்கா போல இருக்கு, பாரு இவ தனியாக இருக்கிறான், நம்மையும் அனுப்பிச்சி வச்சிருக்கார். அப்போ உடனே அந்த பெண் சொல்கிறான், என்னை விட்டு போயிடுவீங்களா? நான் எப்படிம்மா போவேன், நீ தனியாக இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி போவேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், காவலாக இருக்கிறேன். உடனே காவலாக அங்கே இருந்தார். இருந்த உடனே அவர் சொன்னால், நான் ஒரு இளைஞர், நீங்களும் ஒரு இளைஞர், 2 பேரும் தனியாக இப்படி இருக்கிறது நல்லதில்லை, நாம் திருமணம் செய்து கொள்ளும். கந்தர்வப்படி திருமணம் செய்து கொண்டார்.
திருமணம் செய்து கொண்டு இருவரும் அங்கேயே வாழ்கிறார்கள். வாழ்ந்தனா அவர்களுக்கு ஒரு பெண் மகவு பிறக்கிறார். அந்த பெண்ணை ரொம்ப சீராட்டி வளர்க்குறாங்க. அது ஒரு 8-9 வயசு அது வந்தது. மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி தாளாட்டி வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கிற பொழுது அங்கேயே இருந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் பெரிய சூறாவளி அடிக்குது, காற்று அடிக்குது, மழை அடிக்குது, புயல் அடிக்குது, வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணி, எந்த இடம் பார்த்தாலும் தண்ணி. அந்த குடிசையை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அம்மா நீ வான்னு சொல்லி அந்த பெண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு, இந்த பெண்ணை இடுப்பில் வச்சுக்கிட்டு, அந்த சின்ன குழந்தைய தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போகிறார். வெள்ளமாக கரை புரண்டு வருகிறது. ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தைய ஆற்று வெள்ளம் அடிச்சிடும் போல இருக்குது. அதை 2 கையால் பிடிக்கணுமேன்னு சொல்கிறதுக்காக 2 கையால் பிடிச்சா இந்த கையை விட்டார், மனைவி போயிட்டா, அடிச்சுட்டு போயிட்டு. இந்த பெண்ணை பிடிச்சிக்கிட்டு நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறார் கஷ்டப்பட்டு. முடியவே இல்லை. ஒரு பெரிய அலை வந்தது. இந்த பொண்ணு விட்டாச்சு. தலையில் இருக்க ஒரே குழந்தை. அந்த குழந்தைய பிடிச்சிக்கிறாரு. வெள்ளம் பெருக்கெடுத்து அது உயர்ந்துக்கிட்டே வருகிறது. ஏதாவது ஒரு மரத்து மேலே ஏறி நின்னாலும் அந்த குழந்தைய காப்பாற்றிடணும், அந்த குழந்தைய தூக்கி போட்டு என்று ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. தண்ணி ஏறி லெவல் ஏறிட்டே வருது. வருகிற பொழுது திடீரென்று பெருக்கெடுத்து வெள்ளம் அப்படியே மேலே வந்தது. அந்த குழந்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போகிற வந்தது. கிருஷ்ணா அப்படின்னு அலறினார். அலறினா ஏத்தாப்புல கிருஷ்ணா இருக்கிறாரு. இவர் இங்கே நிற்கிறாரு. என்ன நாரத ஏன் கத்துற அப்படின்னாரு. இல்லை இங்கே வெள்ளம். என்ன வெள்ளம்? இல்லைங்க ஒரு குடில் இருந்து. என்ன குடில்? இல்லை இன்னும் இங்கே வந்து என்னப்பா தண்ணி வேணும்னு கேட்டேன், சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஏன் கத்துறப்ப அப்படின்னாரு. தண்ணி வேணும்னு கேட்ட உடனே நீ உடனே தண்ணியை தரலை போய் வாங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு கிருஷ்ணன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எவ்வளவோ நடந்துருச்சு. அவ்வளவும் முடிஞ்சு போய் இப்போ எய்த்தாப்புல கிருஷ்ணன் நிற்கிற அத்தனையும் நடந்துதா நடக்கலையாதே தெரியல. இதுதான் மாயையின் வலிமை. நீண்ட நாட்களாக நிகழ்கின்ற நிகழ்வு போல தெரிகின்ற ஒன்று நொடியிலே மறைந்து விடுவதாக இருக்கிறது. ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி தெரிகிறது, நொடியில மறைஞ்சு விடும். ஆனால் இவைகளெல்லாம் மாயை என்று வேதாந்தத்தில் சொல்லப்பெறுகிறது. நம்ம இதில் இவெல்லாம் உண்மையாகவே நடைபெறுகின்றன. அதான் வேறுபாடு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுகிறது. நம்ம இதில் நடைபெறுகிறது, ஆனால் நொடியில் மறைந்து விடுகிறது, போய் விடுகிறது. ஏன் அப்படி கேட்டா, இத்தனை அனுபவங்களும் அறிவிலே பதிகிறது. அவர்கள் சொல்லுவது மாயையில், அறிவிலே பதியாது. நிகழ்ந்த நிகழ்வு வேணா மறைஞ்சிருக்கலாம், ஆனா அறிவிலே பதிந்து விடுகிறது. அப்ப அறிவிலே பதிகிற பொழுது அது நிகழ்ந்த நிகழ்வு. அதனால நாம மாயை என்ன சொல்லுவோம்னா நிலையில்லாததுன்னு சொல்லுவோம். வேதாந்திகள் பொய்யானதுன்னு சொல்லுவார்கள். பொய் இல்லை, அது உண்மையா இருக்குதான். மாயை என்பது நம்ம சொல்லுவது சிவபெருமானுடைய பரிக்கிரக சக்தி, அவருக்கு கட்டுப்பட்ட ஒரு சக்தி. ரொம்ப வலிமையானது மாயை. மாயை ரொம்ப வலிமையானது. அது நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலை என்று எண்ணி அதன் பின்னாலேயே அலைவதற்கு நம்மை ஆட்படுத்தும். நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த பொருளின் மேல பற்றும் பாசமும் வளர்த்து அது பிரிந்த பொழுது சொல்லனாத துயரத்தை நாம் அடைவோம். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி விடுவோம் என்று தெரிந்தும் கூட இந்த உலகத்திலேயே நாம் எப்போ இருப்போம் என்கிற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு அது அறிவை மறைக்கும். நல்லவர்களை தீயவர் போல காட்டும், தீயவர்களை நல்லவர்கள் போல நெருங்கச் செய்யும். இவ்வளவு வலிமையான அந்த மாயை சுவாமியினுடைய பரிக்கிரக சக்தியா இருக்குதான், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க சக்தி அது. அப்ப அவரை ஒன்றும் பண்ணாத, பண்ணாது. சிவபெருமான சொல்லுகிற பொழுது பை நாக அறவுடையான், அந்த நச்சு பையை உடைய நாகத்தை தன் திருமேனியில தாங்கி கொண்டிருக்கிறானாம் சிவபெருமான். இந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒன்று இருக்கும், அந்த பல்லுக்கு கீழே ஒரு பேகு, அதில் என்ன இருக்கும்? ஆமாம், அந்த வெனம், அந்த விஷம் அதில் இருக்கும். அதுக்கு பல்லில் மட்டும்தான் விஷம். பல பேர் சொல்லுவான் வெனமசியாவம்மா அப்படின்னு அர்த்தம், உடம்பு முழுக்க விஷம். இது பல்லு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் அந்த விஷம் இருக்கும். இந்த பல்லு இல்லை, அது சிரிஞ்சு,
அது அதை வச்சு அதை வேற எதுக்கும் பயன்படுத்தாது. அது ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சாதான் அது பயன்படுத்தும். வச்சு கடிக்கும் பொழுது அப்படியே அது அது சிரிஞ்சு மாதிரி அது உள்ளுக்குள்ளே அந்த பேக்கில் இருந்து அந்த அந்த வேனம் உள்ளுக்குள்ளே போய் இறங்கிடும். அப்படி போடும்பொழுது அது அந்த பல்ல வைக்கிற பொழுதே அந்த நொடி பொழுதுலேயே எது ரத்த நாளம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அமுக்குமா. அது பாருங்கள் என்ன சென்ஸ் பாருங்கள். எலும்புல எல்லாம் போய் வைக்காது, இல்லை வேற இடத்துல வைக்காது. நம்மால் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நரம்பு தேடுறாங்க எங்கே குத்துறதுன்னுட்டு. அது அப்படி பார்த்து அது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சா டக்குன்னு அழுத்துது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்த பேக்குள்ளேயே விஷம், இப்படி பேக்குள்ளேயே விஷம் வச்சு அந்த பல்லு வழியாக அது சிரிஞ்சல் வழியாக அனுப்புதே. இந்த விஷம் அந்த பாம்பை ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. அது ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. அந்த விஷம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த பாம்பை பாதிக்காதவாறு போல மாயை சிவபெருமானிடமே இருந்தாலும் கூட சிவபெருமானை பாதிக்காமல் அவருடைய கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாக விளங்கும். அதுக்கு தான் அந்த பாம்பை அப்படி மேலே போட்டு காட்டுறது. அது பேர் பரிக்கிரக சக்தின்னே பேர். மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இருக்க, இப்ப மூச்சு காற்று என்பதை மூக்கினாலே வாங்கி பிறகு மூக்கினாலே வெளியே விட்டு கொண்டிருக்கிறோம். மூக்கு வழியாக வாங்கி மூக்கு வழியாக வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்படி செஞ்சு பாரு. எப்படி? மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டிரு. மூலத்வாரம் என்று சொல்லக்கூடிய அந்த குதத்தின் கீழே இருக்கக்கூடிய தொலையை அடைத்துக்கொள். மூச்சு காத்த உள்ள வாங்கணும். ஏன்னா அது அந்த வழியா வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல மூலத்வாரத்தை முக்காரமிட்டிரு, அந்த கேப்பை மூடு. அப்படி மூச்சு வழியாக வாங்கின காற்று கீழே செல்லுகிற பொழுது மூலத்வாரத்தை அடைத்த காரணத்தினாலே அங்கே கும்பித்து நிற்கும். அங்கே கும்பித்து அந்த காற்றானது அங்கே அடைபடுகிற பொழுது அதை நீ என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அது வெளியே மூக்கு வழியாக போகாமல் அதை அங்கே கும்பித்து நிறுத்துகிற பொழுது அது என்ன செய்யும்? முதுகந்தண்டின் பின்பக்கமாக முதுகந்தண்டின் வழியாக நடுவிலே ஏற ஆரம்பிக்கும். அப்படி முதுகந்தண்டின் வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கிற அது என்ன ஆகும்? மேலே அல்நாக்கின் நடுவே இருக்கக்கூடிய தொலையில வந்து சேர்ந்து அந்த வழியா எஸ்கேப் ஆகி வாய் வழியா வெளியே வரும். அப்ப என்ன பண்ணணும்? நாக்கின் நுனியை கொண்டு அந்த துவாரத்தை அடைக்கணும். அது என்ன பண்ணும்? அப்படி அடைத்த உடனேயே அது சிரசு முழுவதும் பரவி திரும்பவும் மூக்கின் வழியாகவே வெளியேறிவிடும். இப்ப மூக்கு வழியா போயிட்டு மூக்கு வழியா வந்து ஒரு ரூட்டை என்ன பண்றோம்? இப்ப டிராபிக்கை மாத்தி விட்ட மாதிரி மூக்கு வழியா தான் வெளில போகும், ஆனா இப்ப வேற வழியா போகுது. அப்படி போகிற பொழுது அது பல்வேறு அறிவு கேந்திரங்களை செயல்படுத்துகிறது, முக்கியமாக சிரசுல. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டிரு. மூலத்துவாரம் மூலாதாரம். மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. மேலை துவாரம் உள்நாக்கின் உள்ள அண்ணாக்குன்னு பேரு. அங்கே சிறிய தொலை இருக்கிறது. அந்த தொலையை போய் அது பின்னால் சொல்லுவார். அது அந்த நாக்கினுடைய நுனியை கொண்டு போய் அது லேசாக அப்படி அடைக்கணும். அங்கே சொல்லுகிறார், அங்கே அதன் மேல் மனம் வைத்திரு என்று சொல்லுகிறார். மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. அந்த அண்ணாக்கில் இருக்கக்கூடிய அந்த சிறிய துவாரத்தின் மேல நீ மனம் வைக்க வேணும். மனம் வைத்தல் என்றால் இந்த சிரசில் அந்த சிந்தனையை குவித்தல். மனம்தான் இப்போ அந்த உயிரை அழைச்சிட்டு போகிற கருவி. கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவோம். சிவ ஒளியை கண்டுகொள்வதற்காக இந்த மன ஒளி என்று சொல்லக்கூடிய மனம் என்கிற தீக்குச்சி தேவைப்பட்டுச்சு. அது தேடுற வரைக்கும் தான் அது தேடி கிடைத்த பிறகு மனம் என்கிற தீக்குச்சி தூக்கி போட்டுறணும். ஆனா அது இல்லாமே முடியாது. இருட்டில் தட்டு தடவிட்டு தான் இருக்கணும். எங்கேயாவது கையை வச்சுட்டு கொண்டு போய் அங்க பாட்டுக்கு இறைவன் அந்த துணை என்பது இருக்குதே, அவனையே சதம் என்று நினைக்கிறவர்களுக்கு அவன் நம்ம மறந்துடலாம். ஆனா அவன் கூடவே இருந்து அந்த காவலை செய்கிறான்.
சொல்லுகிறார். மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. அவர்கள் இது இந்த உடம்பை பற்றியோ புற விஷயங்களை பற்றியோ மறந்துடுவாங்க. அது அவங்களுக்கு எல்லாம் அந்த மேலேயே அந்த மனம் வைத்திரு, நீ மேலே வைத்திரு. வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு. இந்த கண்ணு ரெண்டையும் வேலொத்த கண்ணுன்னார், கூர்மை. இந்த இரண்டு கண்களையும் நீ என்ன பண்ணணும், நீ விழித்து இருத்தல் வேண்டும். எப்படி விழித்து இருத்தணும், அந்த ஆக்ஞாஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இந்த கண்ணை எங்கே நிறுத்துகிற பொழுது கவனம் வேறு எங்கும் இருக்கக்கூடாது. கண்ணு காது இல்லையா, எதில் நாம் கவனமாக இருக்கிறோமோ அதிலேயே நாம் முக்கியமாக நம்முடைய கவனத்தை நிலையை நிறுத்துகிற பொழுது மற்றதில் மேலே அது போகக்கூடாது. அதனால தான் சொல்லுகிறார் வேலொத்த கண்ணை, வேல் ஒத்த கண்ணுன்னாரு. ஏன் வேல் ஒத்த கண்ணுன்னு சொன்னால், வேல் விட்டெறிகிற பொழுது அது சென்ற இலக்கை மிகச்சரியாக சேர்ந்து சேர வேண்டும். எப்போ சேரும், அது மாதிரி குறி தவறாமல் போயினா தான் அது நிற்கும். அதுபோல் கண்களையும் வேறு பார்வையிலே பதிக்காமல், வேறு செயல்களிலே பதிக்காமல், வேறு எண்ணத்திலே பதிக்காமல் அந்த ஆக்ஞாசானத்திலே நீ பதித்தல் வேண்டும். வேலொத்த கண்ணை வெளியில், வெளி என்று சொன்னால் இந்த இடத்துல ஸ்பேஸ்ன்னு அர்த்தம் இல்லை, அது பரமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தின் மேலே லயித்திரு. சிவத்தை காண்கிறேன், நான் சிவத்தை அறிகிறேன், இந்த மாபெரும் சக்தியாகிய இந்த உடம்பை தந்திருக்கிற அந்த பரம்பொருளை எண்ணுகிறேன். இந்த உடலை கொண்டு எத்தனையோ ஆற்றல்களை விரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலினுடைய சக்தி நிறைந்த ஒரு அது என்ன சொல்றது, ரிசர்வாயர் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெங்க். இது ஆற்றலினுடைய நிலைக்களமாக இருக்கிறது. நம்முடைய ஆற்றலை நாமே உணர முடியாது, அல்லது நம்ம அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றோம் அந்த உடம்பினுடைய திறமையை, இந்த நிலையை. அண்டர் எஸ்டிமேஷன் மட்டுமில்லை, அண்டர் யூட்டிலைசேஷன். ஒரு பொருளை கொண்டு என்ன பயன் பெறலாமோ அதில் 5% 2% தான் பெறுவது, மீது 95% வேஸ்ட். இறைவனுடைய ஆற்றல் அந்த அளவிற்கு நிறைந்திருக்கிறது. வாழ்க்கையில் நாம் பெரும்பாலான பகுதிகள் வீணான முறையிலே தான் போய்விடுகிறது. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு கணக்கு. இந்த கணக்கை கொஞ்சம் அப்படி நினைத்து பாருங்கள். உலகத்தில் தண்ணீர் எத்தனை பங்கு, நிலம் எத்தனை பங்கு? இந்த உலகத்தில் 2/3 வாட்டர், 1/3 லேண்டு. 3/2 பாகம் தண்ணி, 3/2 பாகம் தண்ணி, 1/3 பாகம் நிலம். 3/2 பாக தண்ணியில, நல்ல கவனம் கேளுங்க, 3/2 பாகம் தண்ணி, 3/2 பாகம் தண்ணியில உப்பு இல்லாத தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணி எத்தனை பங்கு தெரியுமா? பர்சன்டேஜ் இன்னும் காட்டுறியா சொல்லு. யாரும் அவர் சொன்னாரா? இந்த விட கொஞ்சம் கிட்டத்தட்ட சரியா இருக்கேன்னு பார்த்தேன். அதனால 2.5% தான் உப்பு இல்லாத தண்ணி, மீதி 97.5% தண்ணி உப்பு தண்ணி. உலகத்தினுடைய மொத்த தண்ணி இருப்புல எத்தனை சொன்ன? 2.5%. 2.5% தான் உப்பு இல்லாத தண்ணி. சரி, இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடியல. இந்த 2.5% தண்ணியில் 2.5% தண்ணியில் இப்படி கணக்கு எடுத்துப்போம். 100 ரூபா தண்ணி, 100 ரூபா பணம் அப்படின்னு வச்சுக்குவோம். 100 ரூபா. அந்த 100 ரூபாயில் 97,000 ரூபா பயன்படுத்த முடியாது. 2,000 ரூபா தான் கையில் இருக்குது. 97,000 ரூபா பயன்படுத்த, பேர் தான் 100 ரூபா, 97,000 ரூபா செல்லாது. 2,000 ரூபா தான் கையில் இருக்குது. இந்த 2,000 ரூபா இருக்கு பாருங்க, அதில் 70% கிட்டத்தட்ட, அதாவது 3/2 பாகம் இருக்கே, அது ஐஸ் கட்டியாக இருக்குது. என்னவா இருக்குது? ஐஸ் கட்டியாக, கிளேசியஸாக இருக்குது, திடமாக இருக்குது, பயன்படாது. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3/2 பாகம் 2,000 ரூபாயில் 70%னா எவ்வளோ ஆச்சு? 2,000 ரூபாயில் 70% கிட்டத்தட்ட 1.25 ரூபா. 1.25 ரூபா. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 2,000 ரூபாயில் 1.25 ரூபா போயிடுச்சுன்னா 3/4 ரூபா இருக்குது. நல்லா கவனம் பண்ணுங்க. 100 ரூபாயில் 75 பைசா தான் இருக்குது. இப்போ அதுதான் உபயோகத்துக்கு இருக்குது. இந்த 75 பைசாவிலையும் இன்னும் அதுலேயும் ஆபத்தா?
ஆமா, வேண்டாத இடத்துல பெய்கிற மழை, வேண்டாத இடத்துல பெய்கிற தண்ணி, வேண்டாம ஃப்ளட்டு வந்து போற தண்ணி, இதெல்லாம் உப்புலா தண்ணி தான். ஆனா பயன்படுத்தவே முடியாது. ஃப்ளட்ஸில் போறது நடுக்காட்டில் எங்கேயோ பெஞ்சிட்டு இருக்கோம், அந்த தண்ணி என்ன பண்றது? இப்படி வேண்டாத இடத்துல வேண்டாத நேரத்தில் வேண்டாதமா பெய்கிற மழைன்னு இருக்கு இல்லையா, ஃப்ளட்ஸு, இதையெல்லாம் கழிச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 ரூபாயில் 8 பைசா தான், 0.08% தண்ணி தான் உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி. இதில் தான் குடிக்கணும், இதில் தான் விவசாயம் பண்ணணும், இதில் தான் சானிடேஷனு, இதில் தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் தான். இவ்வளோ பெரிய நீர் நிலையில் உதவுறது 100 ரூபாயில் 80 பைசா, 8 பைசா. 100 ரூபாயில் 8 பைசா. இந்த 100 ரூபாயில் 8 பைசா தான் பிரயோஜனப்படுற மாதிரி 100% இந்த உடம்பில் கடவுளை வழிபட்டு இது பயன்படுது. 8 பைசா விட கீழ் நிலையில் இது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த உடம்பு. மித்ததெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி, மித்த தண்ணியெல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த உடம்பினுடைய பெரும்பகுதி இறைவனை வழிபடாமல் வீணாகி கொண்டிருக்கிறது. அதை இங்கே சொல்லுகிறார். இந்த காற்றை மடை மாற்றி நீ அப்படி மேலெண்ணத்தை அடைத்து சிரசு முழுதும் பரவச் செய்து பல்வேறு அறிவு கேந்திரங்களை திறந்து அறிவு விளக்கம் பெற்று பிறகு அது மூக்கின் வழியாக வெளியே செல்லுகிற அந்த யோகம் இருக்கிறதே, அப்படி செய்கிற பொழுது காலத்தை வெல்லுகின்ற பாங்கு கிட்டும். காலத்தை வெல்லும் கருத்து இதுவே. இதுதான் பிரத்யாகாரம் என்பது, மனதை தூய்மைப்படுத்தி. அப்ப இந்த மேல் அன்னத்தை அடைச்சி இந்த மூக்கின் வழியா போறது இருக்கு இல்லையா, இந்த மூக்கின் வழியா போகிற அந்த காற்றை ஞானிகள் யோகியர் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்வு போதும், இந்த உடலை விட்டு நீங்கி விடலாம் என்று எண்ணுகிற பொழுது என்ன செய்வார்கள்? மூக்கின் வழியாகவும் வெளியே போகாதபடி மூக்கை பிடித்து கொள்வார்கள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த காற்று தப்பிப்பதற்காக உச்சியில் ஒரு சிறிய துவாரம் மெல்லிய திரையை போட்டு கதவு போல இருக்கிறது, அதை திறந்து கொண்டு வெளியே போய்விடும். அவர்கள் பற்றற்ற நிலையிலே செய்வது, அது பயந்து போய் செய்வதல்ல, பற்றற்ற நிலையிலே செய்வது. அப்படி போனவர் தான் பெருமிழலை குறும்பர். அவர் யோகத்தால் நான் சென்று அடைந்து விடுவேன் என்று சென்று அடைந்த நிலைதான் அந்த பெருமிழலை குறும்பர் அடைந்த நிலைதான் இது. காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே என்று சொல்லுகிறார். எனவே பிரத்யாகாரம் என்பது மனதை ஒவ்வொரு ஆதாரத்திலும் கொண்டு போய் நிறுத்தி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்கிற இந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்திய பிறகு, மனம் நின்ற பிறகு காற்றை இவ்வாறு செலுத்துகிற பொழுது அறிவு கேந்திரங்கள் எல்லாம் திறந்து ஒளி பெற்று எது உண்மை, எது பொய், எது அசல், எது நகல். அதனால தான் திருஞான சுந்தர் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடராம் ஞான விளக்கினை ஏற்றி, இது அப்படியே சொல்லுகிறார் இந்த யோகத்தை நம்ம திருஞான சம்பந்தர். ஊனில் உடம்புல உயிர்ப்பை ஒடுக்கி மூச்சு காற்ற ஒன் சுடராம் ஞான விளக்கை ஏற்றி நன்புலத்து ஏன வழியை திறந்து இடரான கெடுப்பது அஞ்செழுத்துமே. இதை செய்யறது அஞ்செழுத்தால செய்யலாங்கிறார். இடரான கெடுப்பது அஞ்செழுத்துமே. ஏன நல் வழியை நன்புலத்து ஏன வழியை திறந்தேத்தி இடரான கெடுப்பது அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்துமே, அஞ்செழுத்தை ஓதி இடரை கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த பாங்கை அஞ்செழுத்தை ஓது விதமாக ஓதி இந்த யோகத்தை செய்கின்ற பிரத்யாகாரத்தை பேசுகிறார். எனவே பிரத்யாகாரம் தான் யோகத்துக்கு துவக்கம். அது முன்னால தூல யோகம், இது சூக்கம யோகம். தூல யோகம் என்பது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய முதல்ல பிரிலிமினரி ப்ரிப்பரேஷன்ஸு. அது முடிந்தப்புறம் யோகம், சூக்கம யோகம். அதில் முதல் படிநிலை பிரத்யாகாரம். இனிமேல் அடுத்தது தாரண, அப்புறம் தியானம், பிறகு சமாதி. மீண்டும் பிரத்யாகாரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய,
ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வழியிலே வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருடைய திருவடியிலே அடியேன் வணங்கி மகிழ்ந்து, திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லானுடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.